அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வீடியோவில் நான் கேட்ட இன்றைய கேள்வி நினைவிருக்கிறதா? ஒரு நாளில் கட்டாய தொழுகைகள் எத்தனை? அதற்கு பதில் கூறியவர்களுக்கு ஜிஸாக்கல்லாஹ் ஹைரன். அதற்கான சரியான பதில் 5. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு தௌபா மற்றும் இஸ்திகுஃபார் என்ற இரு சொற்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் பற்றி பார்க்கலாம். பொதுவாக மனிதன் சில வேளை பாவங்களை தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்யக்கூடியவனாகவே இருக்கின்றான். ஆதலால் அல்லாஹு தஆலா தன் அடியார்களின் பாவங்களை எப்பொழுதும் எச்சந்தர்ப்பத்திலும் மன்னிப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மேலும் அப்படி பாவ மன்னிப்பு வேண்டுபவர்களை தான் விரும்புவதாகவும் அல் குர்ஆனிலே பின்வருமாறு கூறுகிறான்: இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாவங்களை விட்டு மீள்பவர்களை நேசிக்கின்றான், இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கின்றான். வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி வயஃபு அனி ஸய்யிஆதி வயஅலமு மா தஃஅலூன். அவன்தான் தன் அடியார்களின் பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கிறான், அவர்களின் குற்றங்களை மன்னிக்கிறான், இன்னும் நீங்கள் செய்வதை அவன் நன்கறிகிறான். எனவே பாவ மன்னிப்பு என்ற தமிழ் சொல்லுக்கு அரபு பரிபாசையில் பலதரப்பட்ட சொற்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அதிலும் அதிகமாக பரவலாக தௌபா மற்றும் இஸ்திகுஃபார் என்ற சொற்களே பயன்படுத்தப்படுகின்றன. என்றாலும் இந்த இரண்டு சொற்களும் ஒரே கருத்துப்பட இருந்தாலும் அவைகள் இரண்டுக்கும் இடையில் வேறுபாடு காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் அவை இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தௌபா என்றால் பாவ மன்னிப்பு என்றாலும் அதற்கு 4 நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வினவப்படுகின்ற போதே அது தௌபாவாக கருதப்படும். அவைகளில் 3 நிபந்தனைகள் பொதுவானவையாகும். ஒரு நிபந்தனை மனிதர்களுக்கு மத்தியிலுள்ள உரிமைகளுடன் தொடர்புபட்டதாகும். அவைகளாவன: முதலாவது, தான் செய்த பாவத்தை நினைத்து பரிதாபப்படுவது; இரண்டாவது, அப்பாவத்தை விட்டு முழுமையாக நீங்குவது; மூன்றாவது, அப்பாவத்தை நோக்கி மீண்டும் ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்ற உறுதிப்பாடு; நான்காவது, ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு தீங்கிழைத்து விட்டால் பாதிக்கப்பட்ட மனிதனிடம் போய் மன்னிப்பு கோர வேண்டும். இல்லை என்றால் அதுவரை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய பாவ மன்னிப்புக்கே தௌபா என்று கூறப்படும். இஸ்திகுஃபார் என்ற சொல்லுக்கு தமிழில் பாவ மன்னிப்பு என்றே கூறப்படும். சில வேளை இஸ்திகுஃபார் என்பது மேலே கூறப்பட்ட தௌபாவாகவும் இருக்கலாம். சில வேளை நமது நாவினால் கூறக்கூடிய வார்த்தைகளாகிய அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அல்லாஹும்ம ஃபிர்லி என்பதாகவும் இருக்கலாம். எனவே தௌபாவுடைய நிபந்தனைகள் இஸ்திகுஃபாரிலே ஒன்று சேர்ந்தால் அந்த இஸ்திகுஃபாரை தௌபா என்றும் அழைக்கலாம். அப்படி தௌபாவின் நிபந்தனைகள் இன்றி கேட்கப்படும் பாவ மன்னிப்பு இஸ்திகுஃபார் என்று கூறப்படும். ஏனெனில் பாவம் செய்தவன் தனது பாவத்தை நினைத்து கவலைப்பட்டு யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்லி என்ற நாவினால் கூறுவானானால் அதன் பிறகு அப்பாவத்தை விட்டு விலகி அதன் பால் செல்லக்கூடாது என்ற எண்ணம் இருந்தாலும் அது தௌபாவை போன்று உறுதியான எண்ணமாக இருக்காது. அந்த அடிப்படையிலேயே அவனுடைய நாவிலிருந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அல்லாஹும்ம ஃபிர்லி போன்ற வார்த்தைகள் வெளிவரும். எனவே தௌபா என்பது பாவத்திலிருந்து முழுமையாக நீங்கி தனது இறைவனிடத்தில் முழுமையாக மீள்வதையும், இஸ்திகுஃபார் என்பது அல்லாஹுவிடத்தில் தனது பாவத்திற்கான மன்னிப்பு வேண்டுவதை நாடுவதையும் குறிக்கும். அதே போன்று அவை இரண்டுக்கும் மத்தியிலான மற்றும் ஒரு வேறுபாடு என்னவென்றால், தௌபாவை பொறுத்தவரை அதற்கு என்று குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட நேரத்துடன் முடிவடைகின்றது. ஆனால் இஸ்திகுஃபார் அதனை பொறுத்தவரை அதற்கு என்று குறிப்பிட்ட நேரம் கிடையாது. ஆதலால் தான் மரணித்தவர்களுக்கு இஸ்திகுஃபார் கேட்கப்படும். ஆனால் அவர்களுக்கான தௌபா அவர்களுடைய தொண்டை குழியை அடைய முன்னர் அவர்களாகவே கேட்கலாம். அதன் பிற்பாடு கேட்க முடியாது. கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
அதே போன்று மற்றுமொரு வேறுபாடுதான் தௌபாவை உரிய நபரே கேட்க வேண்டும். அவருக்கு பகரமாக அவருடைய பிள்ளைகளோ பெற்றோர்களோ நண்பர்களோ கேட்க முடியாது. ஆனால் இஸ்திக்ஃபார் அதனை பொறுத்தவரை ஒருவருக்காக மற்றவர் கேட்க முடியும். அந்த அடிப்படையிலேயே ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கும் மலக்குமார்கள் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்காக கடல்வாழ் உயிரினங்களுக்கும் இஸ்திக்ஃபார் கேட்கின்றன. மற்றும் ஒரு வேறுபாடு, இஸ்திக்ஃபார் என்பது நடைபெற்ற பாவத்திற்கு அல்லது அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் ஏற்பட்ட குறைபாட்டிற்கு பிரதியாக கேட்கப்படும். ஆதலால்தான் தொழுகை நிறைவு பெற்ற உடனே அஸ்தக்ஃபிருல்லா 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 என்று 3 விடுத்தம் கூறுகின்றோம். ஏனெனில் எங்களுடைய தொழுகையில் ஏற்பட்ட குறைபாட்டிற்காக. ஆனால் தௌபாவை பொறுத்தவரை நடைபெற்ற பாவத்திற்காக இருந்தாலும் அப்பாவத்தை இதன் பிறகு எதிர்காலத்திலும் செய்ய மாட்டேன் என்று உறுதிப்பாட்டுடனே கேட்கப்படுவதாகும். எனவே தௌபா மற்றும் இஸ்திக்ஃபார் போன்ற அரபு சொற்களுக்கு தமிழில் பாவ மன்னிப்பு என்று கருத்து கொடுத்தாலும் அவை இரண்டிற்கும் மத்தியில் சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. யாவும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே. இன்றைய கேள்வி, தௌபா என்றால் என்ன? இதற்கான பதிலை கமெண்டில் எழுதுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சரியான பதிலையும் பதில் சொன்ன சில கமெண்ட்ஸ்களையும் வீடியோவில் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ முடிகிறது. ஆனால் உங்களுக்கும் அல்லாஹுவுக்கும் இடையிலான உரையாடல் இப்போதுதான் தொடங்குகிறது. இந்த வீடியோவை முடித்தவுடன் ஃபோனை 1 நிமிடம் கீழே வையுங்கள். கண்களை மூடி மனதார 3 முறை சொல்லுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். யார் அறிவார், இன்று நீங்கள் சொல்லும் இந்த ஒரு இஸ்திக்ஃபாரே அல்லாஹுவிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் காரணமாக இருக்கலாம். அல்லாஹ் நம் அனைவரின் தௌபாவையும் ஏற்றுக்கொள்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.